எல்லாரும் கரங்களை கேட்டு நாம கத்தத்தை நடத்துவாராக, கத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஐயா வந்து நல்ல செய்தியை நமக்கு கொண்டு வருவாங்க. தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி இயேசு நல்லவர். ஆமென் 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 ஆமென். பெரிய சார் அவர் பெரிய ஜாதி. பெரிய ஜாதியா சொல்லுங்க. இது பெரிய ஜாதியா? சரி சரி. 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதவசனம் சொல்வது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? கர்த்தரை தொழுது கொள்வது பெரிய ஜாதி. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு அடுத்த சேர்ந்து பக்கத்துல நின்று ஆண்டவரை ரட்சகராக, ஆண்டவரை சிநேகிதராக, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமுடைய மாத்திரம்தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளுக்குரிய வேதவசனம் நம்ம எடுத்து வாசிக்கிறோம். அது யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்த தேவாதி தேவனுடைய வாக்கு நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வர முடியாது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஸ்லாகியத்தை தேவன் உண்டாக்கும்படியா அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க நம்ம அல்ல, மகாதேவன் இயேசு நம்மோடு பேசணும். அவருடைய வார்த்தையை நமக்குள்ள கிரியை செய்யணும். எல்லாவற்றையும் அநேகருக்கு முன்பாக தேவன் நம்மை ஆச்சரியமா வைக்கும். உமக்கு நன்றியா, உமக்கு நன்றியா. வரவாகும் நினைத்தீரையா மனதால் நன்றி சொல்லி எங்களை மறவாமல் நினைத்தீரையா
நாள் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்களை நீ சாட்சியாக நிறுத்த போறதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவருக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்து இன்றைக்கும் எல்லோடு கொண்டு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க பேசுங்கம்மா, எங்களை முற்றிலுமா உங்களுடைய காலத்தில் போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி மோசேக்கு அடுத்தது ஒருத்தனை நியமிக்கும்படியா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யோசுவா. அவனிடத்துல ஆண்டவர் பேசின ஒரு காரியம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னையோடு இருக்கிறேன் என்பதை இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யார சொல்றாரு? அவங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், அவங்களோட கூட வந்த ஜனங்கள் எல்லாரும், அவங்களோட பேசின எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்வது எத்தனை பேர்? அல்லேலூயா. இந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருப்பார். அன்றைக்கு அந்த யோசுவாவை நடத்தினதான் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டு வர. அன்னைக்கு மோசேயோடு இருந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசம் உண்டு பண்ண முடியாது. இந்த நாள் நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த நாள் நம்ம செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் நாமும் ஊழியம் செய்தோம் அப்படி இல்லை, நாம் ஊழியம் செய்தோம் என்று ஆண்டவர் சாட்சி ஏற்படுத்துவார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை எதுக்கு சொல்ல சொன்னார்? நான் யோசிச்சு பார்த்தேன். மோசையோடு எப்படிலாம் இருந்தார் ஆண்டவர், மோசையை எப்படிலாம் நடத்தினார் ஆண்டவர், மோசையோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களாம் ஆண்டவர் செய்தார். அதே போலதான் யோசுவாவிடத்தில் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர். இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு நடந்துட்டா அது நமக்கு, யோசுவாவுக்கு நினைச்சா யோசுவாவை மாற்றலாம். அதான் இங்க இருக்க எல்லாரும் கண்டிப்பா வேதத்துல எல்லாம் தேர்ந்த ஆட்களாக தான் இருக்கீங்க. ஒருத்தர் கூட சாதாரணமான ஆட்கள் மாதிரி தெரியல. எல்லாமே வேதத்தை நல்லா படிச்சு தேர்ந்த. ஆனால் இந்த வார்த்தை நம்ம வெளியிலேருந்து எதுவும் சொல்ல முடியாது, வேத புஸ்தகத்துலேருந்து தான் பேச முடியும். இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேனே, இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேனே இருக்கலாம். இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரியாது, இன்னிலே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொன்னது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் இன்னும் மோர் 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 நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நமக்கு அநேக இடத்துல கணத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல எல்லாத்தையும் நம்ம அதிகமாக கேட்பார். வேதாசனம் தான் சொல்லுவோம், அதிகமாக கேட்கணும் மட்டும் செய்யணும். நல்லா கவனிங்க, மோசையோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிலாம் இருந்தாரோ அதே போல யோசுவாவிடத்துல எப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு பண்ணின உண்மையில தேவன். என்னாம் 23:19 அதான் சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, மனமாறதுக்கு மனுபுத்திரனும் கிடையாது, சொன்னதை செய்யாதிருக்கிறவனும் கிடையாது, வசனத்தை நிறைவேற்றாதிருக்கிற தேவனும் கிடையாது. நல்ல கவனிங்க, இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பலமாக்கிறே செய்யும். இவ்வளவு நாள் பண்ண ஊழியம் வித்தியாசமான ஊழியம், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பெரிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதுக்குதான் அந்த யோசுவாவை பாடலாம் எனக்கு முன்னெடுத்து. யோசுவா கொண்டு என்னென்ன காரியங்களை செஞ்சார்? மோசே செய்ததை விட யோசுவா வந்து அதிகமாக செஞ்சிருக்காரு. இன்னும் அதிகமான வல்லமையான கிரிகளை நடக்குது. இன்றைக்கு நம்மை கொண்டு செய்வார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல ஒருத்தர் சொன்னாருங்க, நின்று அல்லேலூயான்னா யாரும் சொல்றது இல்லை. நம்ம எல்லாம் விசுவாசிகிட்ட சொல்றோம் அல்லேலூயான்னா அல்லேலூயா சொல்லுங்க, யாரும் சொல்றது இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை எந்த இடத்துல எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, ஆமாண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியதா இருக்கும். இல்லைன்னா திரும்பி இப்படிதான் வந்துடும், திரும்பி இந்த பக்கத்துக்கு வந்துடும், எங்களுக்கே வந்துடும். நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தம் சொன்னார். பாரம்பரிய கிராமப்புறத்தில் பிறந்தவன் தான்,
ஆச்சாரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆண்டவருக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் இருந்தது தான். நாங்கள் இந்த பக்கம்னா ஆண்டவர் இயேசு இந்த பக்கம். எதிரும் புதிருமான வாழ்க்கை. எல்லாம் இந்து தீவிரவாதமான இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செஞ்சோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கிறிஸ்துவன் சொன்னால் அவன் மூச்சு பட்டா கூட பாவம் நினைச்சவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்துச்சு. கர்த்தர் பெரியவர், நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறது. நாங்கள் ஒரு நல்ல கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணிருந்தோம். அதில் ஒரு நாளைக்கு 15,000 20,000 சம்பாதிச்சோம். பெர் டே 15,000 to 20,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணோம். எப்போ தெரியுமா? 80s 84 வருஷத்துல என்னுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 15,000 20,000 வருமானம். ஆனால் இதெல்லாம் எனக்குள்ள நான் சம்பாதிச்ச பணம், நான் வச்சிருந்த பணம் எல்லாமே எப்படி நம்ம பார்த்து எனக்கு கூட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, சூதாட்ட பழக்கம். மெட்ராஸில் எல்லா கிளப்லையும் மெம்பர். எந்த கிளப்ல போய் ராஜான்னு கேட்டாலும் சொல்லுவோம். எல்லா கிளப்லையும் மெம்பர். எல்லாம் நான் சம்பாதிச்ச பணம்லாம் அங்கே தான் போச்சு. ரெண்டாவது, என் மனைவி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. காலையில் ஆஃபீஸ் போது வீட்டில் டிவி இருக்கும். சாயந்தரம் பார்த்தா டிவி மறந்துடும். திங்ஸும் ஒன்று ஒன்றா வெளில போக ஆரம்பிச்சு. மூணாவது, கடன் வாங்க ஆரம்பிச்சேன். கடனை நீங்கள் நினைக்கிற சாதாரண வட்டி இல்லை. மாதத்துக்கு 10 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்க. சர்வசாதாரணம் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா வட்டி. காலையில் 1000 ரூபா கொடுப்பான், சாயந்தரம் 1100 ரூபா கொடுத்துருவோம். நான் வாங்கின வட்டி எவ்வளோ தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா வட்டி. ஒருத்தன்ட்டு 60,000 வாங்கியிருந்தேன். 1 மணி நேரத்தில் 66,000 ஆகிடும். இப்படியே குட்டி போட்டு எங்கேயோ போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி, எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு. எனக்கு குடும்பமும் வெறுத்துருச்சு. சரி, என்ன பண்ணலாம்? ஏன்னா எனக்கு கடன் கொடுத்தவரெல்லாம் நைட்டு 1 மணிக்கு வரான், விடிகால் 4 மணிக்கு வரான், திருட்டனை பிடிக்கிறாங்களே வராங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட சூழ்நிலை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் ஓடிடுங்க அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் காலையில் வீட்டில் குளிச்சிருந்தேன். அப்போ என் வீட்டுக்கு வாசல் ஒருத்தன் வந்தால் கதவை தட்டினான். என் மனைவி போய் கதவை தட்டினா, யாருங்க நீங்கள், என்ன விஷயம்? ராஜான்ற இங்கே இருக்காரா? அம்மா இங்கே தான் இருக்கா, என்ன விஷயம்? இல்லை, அவருக்கு ஒரு கோல்டு கார்டு சேங்ஷன் ஆகிருக்காங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில். அவருக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் பேசணும், அதுக்காக வந்தோம். அப்போ எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? 85 லட்ச ரூபா கடன் தொழிலில் நாங்கள் இருக்கோம். என் மனைவி பார்த்தா ஏற்கனவே 85 இருக்கு, இன்னொரு புதுசாக 4 தரேன்னு சொல்லி வரான். அவர்கிட்ட என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த ராஜான்ற இப்போ இங்கே தான் இருக்காரு. அவர் எப்பயாவது வருவார், எப்போ வேணா போவார். கடன் கொடுக்கணும் என்ன சொல்றா? எப்பயாவது வரணும், எப்போ வேணா போகலாம். கடன் கொடுப்பானா? ரிஜெக்டட் எழுதின்னு போயிட்டான். இந்த சூழ்நிலையில தான் வெளில வந்து கேட்டேன், யாரும் பேங்க் ஏதோ காதலை கேட்டது அப்படின்னு சொன்னேன். அவன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் மேலே ஒருத்தன் வந்தான். சரி, என்ன சொன்னேன்? இப்படி தான் சொன்னேன்னு சொன்னான். ஆண்டவர் சாட்சியே சொல்கிறேன், கல்யாணம் ஆனது இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனைவி அடிக்கிட்டு கையை ஓகுந்து கூட கிடையாது. அன்றைக்கி ஒரே நாள் ஒன்று என்ன பண்ணுறோம் பாரு, அப்படியே கழுத்து நதிக்கிறாம கையை எடுத்துகிட்டு போடுறது தான். ஏய், ஃபோன் அடிக்கிறான் அவன் தங்கச்சிங்க. அவன் தங்கச்சி என் சகலையும் தான் எங்களுக்கு ஏசு அறிமுகப்படுத்தினவங்க. ஃபோன் பண்ணால் வரான் என் சகலை, அவன் தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வெளில போங்கன்னு சொல்கிறான். என்னடா என் வீட்டுக்கு வந்து என்ன வெளில போக சொல்கிறீங்க? இல்லை, போயிட்டு காசு கொடுக்குறீங்க கிட்ட. நானே எப்படி வெளில போகலான்னு காத்துருந்தேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் பொட்டி படிக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரட்டேன்னு டாட்டா காமிச்சு போயிடும். ஏன்னா அவங்க வந்து அவங்க மட்டும் தனியாக வரல, 2 குண்டார்களையும் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரே பிரச்சனை, இவங்க பார்த்தா பயமாக இருக்கு. எல்லாம் வெளில வந்துட்டேன். மனைவி டாட்டா காமிச்சாச்சு. எனக்கு ஒரு நல்ல அருமையான ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் ட்ரிப்ளிகேனில் சுந்தரராஜன் பேர். அவங்களுக்கு ஃபோன் பண்ணடே, குடும்பம் குட்டி வீடு எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துட்டுதான்னு சொல்கிறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல காரியம் செஞ்சுருக்கேன்னு அவன் சொல்கிறான். சொன்னது மாத்திரம் இல்லை, ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி சுருக்கணும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறா அப்படின்னு. நானும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். அவனுக்கு 6 மாதம் அந்த ஹோட்டலில் லாட்ஜில் தங்க வச்சான். அவனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், டெய்லி நான் கிளப்புக்கு போட்டு பணம் கொடுக்கணும். அதான் அவனுடைய கண்டிஷன். அதுக்கு மேலே அவனுக்கு பல கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா, அதெல்லாம் நிறைய விஷயம். இதெல்லாம் சரியாக நடந்தது. 6 மாதம் கழிச்சு அவனுக்கு ஒரு நாள் அவன் கையில் பணம் கிடைக்கல. நேராக வந்து சொன்னாடே,
இப்போ பணம் இல்லைடா, சாயந்தரம் 4 மணிக்கு தரேன்டா அப்படி சொன்னான். சரி பரவாயில்ல, 4 மணிக்கு எடுத்தா பரவாயில்ல. இப்போ பக்கத்தில் போயிட்டு வரணும், பைக் சாவி பண்ணி கொடுறான்னு கேட்டேன். பைக் சாவி கொடுத்தான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே பண்ணுறதுன்னா நேராக மார்வாடி கடைக்கு பைக் அடமானம் வச்சேன், பணத்தை வாங்கினேன், கிளப்பில் உட்காந்தேன். அதையும் தொடச்சிட்டு தலையில் தூண்டி இப்போ அங்கேயும் போக முடியாது. எனக்கு இந்த ஒரு வாசலும் க்ளோஸ். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு இந்த ஊரும் முடிக்கல, மனுஷனும் முடிக்கல. ஏதாவது புது ஊர் போய் எல்லாத்தையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். டிக்கெட் வாங்கலான்னு பாக்கெட்டில் கை வரும், பாக்கெட்டில் வரும் 50 காசு இருக்கு. 50 காசுக்கு எவன் எந்த ஒரு டிக்கெட் கொடுப்பான்? அப்போ தான் நான் யோசித்தேன், நான் நல்ல வசதியாக வாழ்ந்தேன். எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 16 பஸ்ஸுங்க. உலகத்தில் சொல்கிறாங்க 16 பெற்று. அது வேற ஒன்று சொன்னாங்க, எங்கள் அப்பா வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டாரு. 16 பசங்கள்லேயே பையன்லேயே நான் தான் கடைசி. நல்லா செல்ல கொடுத்து வளர்த்தாங்க. யானை கேட்டால் பூனை கேட்டால் அடுத்த சைடு என் கைக்கு வந்து நல்ல வசதி. ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், பாக்கெட்டில் 50 காசு. நல்ல வசதியாக வாழ்ந்தேன். இப்போ நம்மளை அடிக்கடி யோசிக்கிறோம், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் டுடே? இன்னைக்கு உங்களுடைய நிலைமை இல்லை. நான் யோசித்தேன் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி என் பாக்கெட்டில் 50 காசு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தெரிஞ்சுங்க. ஒரு ட்ரெயின் தகவல் கலந்துச்சு. நேரம் ஓடி போய் ட்ரெயின் ஏறிட்டேன். வித்தவுட் ட்ரெயின் நேரம் போய் ஸ்டேஷனுக்கு போய் நின்றுது. ஸ்டேஷன் பேர் பார்த்தேன் நெல்லூர். எனக்கு தெலுங்கு தெரியும். சரி இங்கே இறங்கி போயிடுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். ஸ்டேஷன் இறங்கினோடனே பஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். முதல்ல தங்கறதுக்கு இடம் வேணும், ரெண்டாவதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். இது ரெண்டும் கொடுக்குற இடம் ஹோட்டல் தான். நேராக 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன். அங்கே தான் வாட்ச்மேன் பார்த்தேன். நான் மேனேஜர் பார்க்கணும்பா. வாங்க சார் ரொம்ப பவ்யமாக நான் உள்ளே கூட்டிட்டு போனோம். மேனேஜர் கேபின்லேருந்து பார்க்குறாரு வெளியில். அவர் வெளியில் இருந்து ஓடி வர்றாரு. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு ஒரு வேலை வேணும் சார். நான் போடா வேலை. ரொம்ப பவ்யமாக உள்ளே கூட்டிட்டு போனானுங்க. வேலைன்னு கிடணும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. இந்த நெல்லூர் முழுக்க சுற்றி கால் அழுத்து போனது தான் மிச்சம். திருப்பி அதே ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காருங்க. இப்போ வாட்சை பார்த்து வெளிக்கால 4 மணி. நான் யோசித்தேன், நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க தான். இப்போ என் பாக்கெட்டுக்கு 50 காசு. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், பிச்சாடுகள்லாம் படுத்துருக்கலாம். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், பிரயாணம் போகிறவங்களாம் படுத்துருக்கலாம். என் பாக்கெட்லேயே 50 காசு. நான் யோசிக்கிறேன், நான் இந்த கேட்டகரியா நான் இதை சேர்ந்தவனா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என் கண்ணுக்கு முன்னால் சினிமாவில் வர மாதிரி ஸ்க்ரீனில் என் மனைவி பிள்ளைங்களாம் அப்படியே என் கண்ணுக்கு முன்னால் வராங்க. அப்போ கூட எனக்கு இந்த ஹெட் வெயிட் இன்றைக்கா பார்த்த மாதிரி யோசிக்கிறேன். இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ என் இருதயத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து, இங்கே உனக்கு என்ன வேலை, இங்கே என்ன பண்ணுற, திருப்பி அவங்களோட சேர்ந்து கொண்டு ஆசீர்வதிக்க. இந்த வார்த்தை திருப்பி வருது. இங்கே உனக்கு என்ன வேலை, இங்கே என்ன செய்யற? ஒன்றும் புரியல. ஸ்டேஷனுக்கு இறங்கி வெளில வந்துட்டேன். அன்றைக்கி வரலாம் ஞாயிற்றுக்கிழமை. சர்ச்சில் வந்து சர்வீஸ் நடந்தது. நேராக போக அந்த சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சது. எல்லோரும் வெளில போயிட்டாங்க. நான் மட்டும் போட ஆணி அடித்த மாதிரி சேரில் பார்த்தேன். பாஸ் வந்து பார்த்தேன், என்ன புதுமுகமாக இருக்க, என்ன பண்ணுறேன், எங்கேருந்து வரையா, என்ன பண்ணுறியா? அவர்கிட்ட என்னெல்லாம் முழுசாக சொன்னேன். அப்பா சொன்னால் உங்களோட பேசுறது ஆண்டவராகிடுச்சு. அதே லூயா, ஆண்டவர்களோட பேசினாதான் வாழ்க்கையை மாறிடுது. சொன்ன உங்களோட பேசுகிறாரு. எல்லாம் கமிட்டி மெம்பர் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் என்னோட பேசுறதுக்காக நன்றி. அந்த பாஸ்டர் 100 ரூபா கையில் கொடுத்து நேராக வரும்போது வித்தோட்டில் வந்து இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி நல்லா இருந்தது. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்களா, அது அதோட நல்லா இருந்தது. வீட்டுக்கு போன்னு சொல்லிங்க, அது மட்டும் நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? நான் உடனே அக்கௌண்ட் பண்ணல, ஏகப்பட்ட அக்கௌண்ட் பண்ணிட்டேன். என் மனைவி நீ வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான், இன்னும் மூஞ்சி வச்சுட்டு வந்தேன்னு கேட்பான். அவர் சொன்னார், நீயே போனால் தான் உன்னை அனுப்புகிறது இயேசு. அதை இல்லையா, ஒரு மனுஷனை வந்து இயேசு எடுத்து காமிச்சாங்கன்னா நீங்க 2:13 சொல்லு தடைகள் எல்லாம் உடஞ்சி. ஏசா 45:2 சொல்லுது, போனதெல்லாம் சபையா நேராக போயா இயேசு அனுப்புறாரு. நான் வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி எதுவுமே சொல்லல. போமா அந்த சாட்சி புத்தகத்தை படிச்சுட்டாரு. ஒரு பெண்ணால் இவ்வளோ கஷ்டப்பட முடியுமா, இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையில் இருக்க முடியுமா? நீங்கள் பார்த்தாலே ரொம்ப இந்த மாதிரி கொடுமையான நிலைமை இருந்திருக்காரு.
இன்னைக்கு என் மனைவி எதுவும் சொல்ல நேராக போனேன், சாப்பிட்டேன், படுத்து மறுநாள் காலையில் ஏறி இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சு. ஆண்டவர் அன்றைக்கு பேசினார், இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறார். இது யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே மகா அயோக்கியமான ஒருத்தர் இருப்பான், நானாக தான் இருந்திருக்க முடியும். ஏன் கூடயே பேசுகிறார், உங்களோட பேச முடியாது. இன்னும் அதிகமாக பேசணும், இன்னும் அதிகமாக பேசுவார். ஆனால் அவர் பேசினா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு நம்மோட பேச போகிறார். அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை யோசுவாவிடம் சொல்ல பார்த்தேன், மோசையோடு இருந்தது போல உன்னோட இருக்க போற யோசுவாவே. அப்ப நான் வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லி பற்றி பார்த்தேன். மோசையோடு எப்படிலாம் இருந்தார், மோசையோடு எப்படிலாம் வாழ்க்கை ஆரம்பிச்சார். கண்மலை மீது கால்கள் உயர்த்தினே, உன்னதங்கள் உட்கார செய்தே. கண்மலை மீது கால்கள் உயர்த்தினே, உன்னதங்கள் உட்கார செய்தே. முளையான சேற்றில் விழுந்த என்னையும் நிறுத்தினி காத்து வருகிறேன். முளையான சேற்றில் விழுந்த என்னையும் உயர்த்தினி காத்து நடத்தினேன். அன்றைக்கு அவன் சொல்லியிருப்பான், கண்டிப்பா சொல்லியிருப்பான். மோசையோட வாழ்க்கை அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருப்பான். மோசை முதல்ல ஆண்டவர் பார்த்த நிலைமை எந்த நிலைமையில தெரியுமா? யாத்திராகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துலதான் ஆண்டவர் முகமுகமாய் அவனை முதல்ல சந்திக்கிறார். முதலா சந்திக்கும் போதே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஆசிரியர் யாராவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த முச்செடி வெந்து போகாம இருக்கிறது என்ன? கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை ஃபர்ஸ்ட் பாருங்க. அவனுடைய என்கவுண்டர் எப்படி பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய என்கவுண்டர் எப்படி இருந்திருக்கும்னு. என்னோட என்கவுண்டர் பத்தி சொன்னேன். இந்த ஆண்டவர் எப்ப சந்திச்சா, எப்ப என்னோட பேசினா, நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முதலா ஆண்டவர் உங்களை சந்தித்த இடம் எங்க, சந்தித்த நேரம் என்ன, சந்தித்த போய் இந்த உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்போ உங்க பொசிஷன் என்ன, எந்த நிலைமையில நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு யோசுவாரு மோசையை பார்த்து மோசையோட இருந்தது போல யோசுவாவோட இருக்குன்னு சொன்னவாரே, அப்ப அந்த மோசையோட என்கவுண்டர் போல யோசிச்சு பார்த்தேன். அவனுடைய என்கவுண்டர் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆண்டவர் பார்க்கலாம், முகமுகமா தரிசிக்கலாம். அப்ப அந்த முச்செடியிலேருந்து ஒரு குரல் கேட்கலாம். என்ன குரல் தெரியுமா? மோசே மோசே அப்படிங்கிற குரல் கேட்குது. அவன் அடுத்த செகண்ட் அவன் என்ன பண்ணானா, இதோ அடியே என்றான். அதான் அந்த இடத்துல எதுங்க தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்ட பொழுது இதோ அடியே. நல்ல கவனி. வேதத்துல எந்த இடத்தெல்லாம் அடியேன்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சிருக்கிறார். சாமுவேலை கூப்பிட்டார், சாமுவேலே இதோ அடியே. அவளை கூப்பிட்டாரு, இதோ அடியே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவரத்துல எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் போது உங்களை நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போறான்னு அர்த்தம். அந்த இடத்துல பெரிய பெரிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் தான் பெருசா இருக்கும். பார்க்கணும், ஆச்சரியமா பார்ப்பான், அதிசயமா பார்ப்பான். வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் உங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு நிரூபிப்பார். இந்த நாள் உங்களை கொண்டு வந்த சாதாரணமானதுல சர்வ வல்லவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நான் போன இடத்துல சொன்ன ஒரு காரியம் உண்டு. எல்லாம் உலகத்தில் உங்களை பார்த்து யூஸ்லெஸ் சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. உங்களை உதவாக்கிறேன்னு சொன்னாங்களா, டோன்ட் வரி. ஏன்னா எனக்கு பேர் வச்சாங்க. சின்ன வயசுல ரொம்ப லாஸ்ட் பையன், நல்லா செல்லம் கொடுத்தா அந்த பட்ட பேர் வச்சாங்க, உதவாக்கிற. இன்னைக்கு அப்பேற்பட்டது ஆண்டவர் இன்னைக்கு உதவும் காலமா வைத்திருக்கிறார்.
இங்க வீட்டில் யார் எதுனாலும் என்ன உங்கள்கிட்ட கேட்காம எந்த ஒரு காரியத்தை செய்யறதில்லை, என்கிட்ட அட்வைஸ் கேட்காம செய்யறதில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஸ்டம் மாறினான். பழசெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், எல்லாம் புதுசா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். தேவச்சனமே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொசிஷன் நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுடைய பொசிஷன் தெரிஞ்சுங்க. எல்லா உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற பெரியவர். நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் அவரால் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் அறிஞ்சு கொடுங்க. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் அந்த மோசையோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல அவன் செஞ்ச ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் அவனை சரண்டர் பண்ண. ஆண்டவரே இதோ அடி. ஆண்டவருக்கு மோசையோட பிடிச்ச காரியங்கள் இதெல்லாம் இருக்கலாம். அவன் முகமுகமா அவங்களோட பேசுவேன், ஒரு சிநேகிதனோட பேசுற மாதிரி பேசுவேன். ஆண்டவர் அவனுக்கு எப்படிலாம் டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க. இந்த மோசையை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மை நடத்த வல்லவரார். அன்றைக்கு அந்த மோசடி இருந்தவர் தான் இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருக்காரு. அவனோட பேசுவேன், நீங்க நம்மளோட பேசிட்டு இருக்காரு. விடிகால இந்த ராஜா ஏந்திருக்கிறார, சம்பந்தம் இல்லாதவர்கிட்ட கூட உங்களோட பேச மாட்டாரா? எல்லாரோடையும் பேசுவார். அவருடைய பார்வை எல்லாரும் ஈக்குவலாக தான் இருக்கும். யாரும் உயர்ந்தவங்க இல்லை, பெரியவங்க இல்லை, தாழ்ந்தவங்க இல்லை. அவருடைய பார்வை எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனா நாம் ஆண்டவரை எந்த விதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு எந்த ஃபோக்கஸ், எந்த அளவுக்கு அவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, நீங்க அவங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்கு, அவருக்கு எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு அவரை உங்களோட வச்சிருக்கீங்க. நீங்க அவரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க அவரை விட்டு போறீங்கன்னா அவரை உங்களை விட்டு போயிடுவார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க. ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவருக்கு ஒரு டீல். ஆண்டவர் சொன்னேன், அப்பா நீங்க என்ன சொன்னா நான் செய்யற ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்ன முதல் 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 வார்த்தை தான், இயேசுவே நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன்பா. ஆண்டவர் சொன்னாரு, நீ எது சொன்னாலும் நான் கேட்கறேன்டான்ட்டார். வெரி சிம்பிள் டீல். இன்னைக்கு வரைக்கும் அந்த டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டீல் ஆண்டவர் ஒர்க் அவுட் பண்ணிடுது. ஒரு முறை எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஜுரம், சாதாரண ஜுரம், வைரல் ஃபீவர், அந்த ஃபீவர், இந்த ஃபீவர் எல்லாம் சொல்கிறான். எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, கிறிஸ்துதாஸ் ஹாஸ்பிட்டலில் தாம்பரத்தில். அங்கே போய் அவர் நல்லா எடுத்துன்னு போய் ஐசியூவில் எடுத்து போய் வச்சுட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ இன்னும் 1 hour உயிரோடு இருந்தால் ஜாஸ்தி, 1 hour தான் உயிரோடு இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட இது இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சுங்கன்னு சொல்லிட்டான். நல்லா காணுங்க, என் மாமா மொத்தம் 5 பொண்ணுங்க, 5 பொண்ணுங்க தான். என் மனைவி 2வது. ஆனால் என்னுடைய கிரிமினல் லைஃப்னால நான் என் மாமனார் வீட்டுக்கு போகும்போது தான் என்ன சொல்ல, அவன் எதுக்கு வந்தாங்க, அவனை அப்படியே வெளில போக சொல்லியிருப்பான். என்னை மட்டும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய சகலைகள்லாம் ஒவ்வொருத்தர் கால் மேலே கால் கூட உட்காந்துருப்பானுங்க. என்னை மட்டும் முதல்ல அவனை வெளியில் அனுப்பிச்சு அவன் உள்ள சேர்க்காது. அப்பேற்பட்டவன் ஆண்டு வீட்டுக்கு மாற்றினாலும் தெரியுங்களா? அன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போய்ட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்கேன். அப்போ சொன்னாங்க, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாரு, உடனே அவங்க வர சொல்கிறாரு அப்படி சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. உடனே நான் என் மனைவி கிளம்பி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். அப்போ டாக்டர் என்ன சொன்னார், ஒரு உயிரோட மிஞ்சி இருந்தால் 1 hour தான், அதுக்கு மேலே இவ்வளோ உயிரோட பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட சூழ்நிலையாக தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. நான் உள்ள போகணும் முதல்ல செஞ்ச ஒரு காரியம் நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் அந்த கிரிமினல் லைஃப், பழைய லைஃப்பில் இருக்கும்போது என்னை மதிக்காத அந்த பொருள். இப்போ நான் அவன் பார்த்து சொன்னேன், எல்லாம் தயவுசெய்து எல்லாம் வெளில போயிடுங்க, எல்லோரும் வெளில போயிடுங்க. எல்லாம் போயிட்டாங்க. நானே மாமனா மட்டும்தான். கதவை நல்லா சாய்த்துட்டான்ட்டேன். வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியும், யார் உண்மைன்னு தெரியும். இந்த உலகத்துக்காக நம்மளாம் நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த உண்மையானவரை நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். கண்டிப்பாக அவங்க கூட ஒரு அர்த்தம் நடக்கும். டாக்டர் சொல்கிறான், இன்னும் 1 hour செத்துருவேன்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிகையாவது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் அவர் கூப்பிடுங்க, அவர் வருவார். அவர் வந்தாங்கன்னா எல்லாம் மாறும். உண்மையிலே அந்த மனுஷன் கூப்பிட்டுருக்கிறார், இயேசுவே என்னை காப்பாற்றிக்க மாட்டேங்க. நடந்து என்ன தெரியுங்களா? 1 hour செத்துருவேன்னு சொன்னார் அந்த டாக்டர்.
அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பார்த்து அசந்து போயிட்டார். என்ன நடந்துச்சுங்கன்ற அற்புதம், அதிசயம். நல்ல கவனி, இந்த வாழ்க்கையை தான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கணும். இந்த விசுவாசத்தோடு கூடிய கிரியைகளை தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கணும். சாதாரணமானது இல்லை. வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. உங்களுடைய கிரியை விசுவாசம் உள்ளதா இருக்கும். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் செய்வார், நடத்தியே தீருவார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது தேவன் செய்யற காரியங்களை பெருசு பெருசாக பெரிய பெரிய காரியங்கள் செய்வோம். பழைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தானே. பழைய வாழ்க்கை நொந்து நூலா போயிருந்தானே, செஞ்சதெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு. ஆண்டவர்கிட்ட வண்டிங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர்கிட்ட வண்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னு வச்சுங்க. ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தே நான் உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீ பட்ட காயத்தினால் சுகமாகிறேன், நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீ பட்ட காயத்தினால் சுகமாகிறேன். மன்னிக்கும் தேவனே, நீதியுள்ள ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதியுள்ள ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். பாவியா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. நல்ல கவனி, நல்ல கவனி. ஆண்டவர், நீங்க எங்களோடு இருக்கிற சாதாரணமானவர்கள், அசாதாரணமான சர்வவல்லவர். உங்களோட மாட்டாண்டவர், நீங்க எங்களோட கூட தான் இருக்கணும். வேதம் சொல்லு, யோவான் 1 அதிகாரம் 12 வசனம், அவளுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சின்ன பையனா இருக்கும் போல, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா, டாடி இது வாங்கி கொடுங்க டாடி எல்லாம் கேட்டுருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? சட்டை பிடிச்ச அப்பாடே எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்றாங்க. அவர்கள் அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்துகிறாங்க. அதே போல நம்ம அப்பாவிற்கு நாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தியாகும். மோசேயோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வந்தது. அதே ஆபிரகாம் 3 அதிகாரம் 10 வசனத்துல சொல்றார், மோசேவே வா, அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், உன்னை அங்க அனுப்ப போறேன். மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே நான் ஏமாத்துறான் பாருங்க, அவன் வார்த்தை அப்படின்னு பாருங்க. ஆண்டவரே ஏமாத்துறான், ஆண்டவரே டேய் நீ போடாது, நான் வந்து நடத்துவேன். அப்போ நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? 13 வசனம் தான் சொல்லி 3 அதிகாரம் 13 வசனம் யாத்திராகமத்தில் ஹல்லேலூயா. Thank you Daddy. ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையை தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே அடையாளம். 12 வசனத்துல ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஒன்னு அடையாளத்தை சொல்றார், நான் கூட இருக்கிறவா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னவர் நடத்துகிறவர். வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம். அதுக்கு நம்ம நடந்ததுக்கப்புறம் நடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 அதிகாரத்துல 1 வசனம் சொல்லுது, என்னுடைய கையை கொண்டு அவனை ஓட விடணும், பார்வோனுக்கு எதிராக என்னுடைய கையை நீக்கிறது. ஆண்டவர் நிறைய அநேக காரியங்கள் ஆண்டவர் அவனோட பேசினார், செய்கிறவர். சொல்றவர் இல்லை, செய்கிறவர்.
நடத்துகிறவர். இன்றைக்கு நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல காரியம் அதுதான். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நடத்துகிற வித்தியாசமானது என்பதை காண்பிப்பார். எல்லாத்துக்கும் எல்லாமானவர், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். அவரோடு கூட இருக்கணும். நம்ம சாதாரண ஆட்கள் சாதாரண இந்நிலைக்கு செய்ய போற ஒவ்வொரு ஊழியத்தையும் விசுவாசத்தில் கத்தாவே இதை நீங்க செய்யணும். நான் சொல்றதா எங்கே யாருக்கும் நடந்தது இல்லை. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை கொண்டும் நடத்தினார். அப்படி சொல்ல என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்து சாதாரணமான அசாதாரணமான சகலத்துக்கும் சகலவுமானவர். வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிற எல்லா ஓட்ட வளச எல்லாம் தெரியும். ஊழியத்துக்கு வந்தாலும் முதல் ஊழியத்தில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்ன தெரியுமா? 6 மாசம் குழந்தை ஒரு செத்து போன குழந்தை உயிரோட எழுப்பினாங்க. யாரு? ஒன்னத்துக்கு உதவாம எதிரான காரியங்கள் செஞ்சவன், மகா அயோக்கியனா இருந்தவன முதல்ல ஊழியத்துக்கு கொண்டு வந்து அப்பதான் தத்தி நடக்கிறான். ப்ரீகேஜி கீழே ஏதாவது ஸ்டாண்டர்ட் தான் சொல்லணும். அந்த நிலையில் ஆண்டவர் செஞ்ச முதல் அதிசயம் 6 மாசம் குழந்தை உயிரோட எழுப்பினாங்க. சென்னையில் எக்மோர் ஹாஸ்பிட்டல். சுத்தமா கை கால் செயலிழந்து போயிருக்கிற ஒரு மனுஷனை இந்த டிவியில் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தை அவனை எழுப்பினது. 32:27 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன் அன்றைக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவரால் முடியாது எதுவுமே காமிச்சார். சேலத்துல ஒரு மனுஷன் பேர் கிருஷ்ணன், வேற பார்த்தா தெரியாது, அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை நடத்துகிறார். மோசையோடு இருந்தால் நம்மளோட இருந்தால் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க செய்கிற ஊழியத்தில் ஆண்டவங்களோட கூட இருப்பார். ஆண்டவங்களை நடத்துவார். பெரிய காரியங்களை செய்கிறது. ஊழியத்துக்கு வந்து 2005ஆம் அதிகாரம் 5ஆம் வருஷத்துல முத ஒரு பெரிய ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்பதான் உள்ள வந்துட்டோம். 2005 முதல்ல கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் நடத்துவாங்க. அக்கினி முகாம், பயிற்சி முகாம், ஊழியர்களை எக்யூப் பண்றதுக்காக, இன்னும் ஊழியத்தை அதிகம் நல்லா என்கரேஜிங்காக செய்யறதுக்காக வல்லமை முகாம் நடத்துவோம். அந்த ஆண்டவர் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தா, அந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஹெச்டி அவரை போய் கேட்டேன், ஐயா என்கிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, எனக்கு என்ன தெரியும் இந்த ஊழியத்தை கொடுத்ததில்ல. அப்போ அந்த மனுஷன் சொன்னார், நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை பார்க்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பின்னால் வைக்க போகிற நிலைமை பார்க்குறீங்க. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, வேலை எதுவும் செய்யலையே. டோன்ட் வரி, யூ ஆர் பிரீசியஸ் ஒன். நீங்கள் விலையேற பெற்றவர். உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய ஊழியத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஊழியத்துக்கு ஒரு 5 நாளைக்கு நான் முன்னாடி நான் பாஸ்டிங் உபவாசம் உட்காந்து ஆசைப்பேன். என் மனைவிட்ட சொல்லிட்டேன், நாளையில நான் பைக்குள்ள உபவாசத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னை எப்போ வெளில கொண்டு தெரியும், ஊழியத்தை அருமையாக நடத்தி கொடுப்பார் அப்படி சொன்னேன். நான் இருக்கிற உபவாசம் எப்படி தெரியுங்களா? தானியல் உபவாசம் இல்லை, மோசே உபவாசம். மோசையோட உபவாசம் என்னன்னு தெரியல உங்களுக்கு? குடியாமலும் புசியாமலும் இருந்தாங்க. அந்த உபவாசம் நான் இருக்குது. உள்ள போயிட்டா தெரியாது, யாருக்கா தெரியாது. நானும் ஆண்டவன் தான் என்கவுண்டர் வைத்துடுவார். உள்ள போறேன்னு சொல்லிட்டேன். என் மனைவி சொன்னேன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்காரு, பட்ஜெட் போட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று கொடுத்தா அடுத்த சேர்ந்து பட்ஜெட் தானே போடணும். நான் சொன்னேன், நான் ஊழியம் அவருக்கு, நான் வெறும் வேலைக்காரன். ஊழியம் அவருக்கு தானே, நான் வேறு வேலைக்காரன் தானே, நான் என்னத்துக்கு இங்கே பட்ஜெட் பண்ணணும். அவன் சொன்னா, ஏங்க நீங்கள் தான் அவர் தாங்க பண்ண போகிறார், ரைட்டுங்க, இருந்தாலும் பட்ஜெட்னு ஒன்று போடணுமே, இந்த ஊழியத்துக்கு தேவையானதாக இருக்குமே. சரி உட்கார், இதுக்கு இவ்வளோ எல்லாம் சொல்லி டோட்டலாக ஃபிகர் போட்டேன். இது வந்து நடந்தது 2005 பிப்ரவரி மாதம். இந்த காரியத்தை சொல்லியாச்சு. இவ்வளோ டோட்டல் இவ்வளோ வருதுங்க. சரி ரைட்டு, ஆண்டவர் பத்துக்கு போகிறேன். அவன் நேரம் ஏந்து வரணும். இப்போ பேக்லேருந்து ஒரு செக் ஒன்று எடுத்து வந்து என் கண்ணுக்கு முன்னால் நிற்கணும். அந்த செக்கில் இந்த ஃபிகரும் இந்த டோட்டல் போட்ட ஃபிகரும் ஒரே ஃபிகராக இருந்துச்சு. இல்லையா? ஆமாம். இதெல்லாம் அந்த ஊழியத்தை, இப்போ அந்த ஊழியத்தில் வந்தவங்களாம் வந்து இன்னைக்கு என்னோட 10 மடங்கு அதிகமாக ஊழியம் செய்கிறாங்க. நல்லா அருமையாக பயன்படுத்துகிறாங்க.
சரி இந்த ஊழியெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர்கிட்ட தேங்க்ஸ் கிவிங் சொல்லி உட்காரணும்ல. ஆண்டவரை இவ்வளோ பெரிய ஊழிய கொடுத்தீங்க, ஆண்டவரை இவ்வளோ அருமையாக நடத்துறீங்க, ஆண்டவரை பெரிய காரியங்களாம் செஞ்சீங்கப்பா, ஆண்டவர் சம்பந்தம் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, உபவாசத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு செட்டு நட்டு வந்து கொடுத்தீங்க, அது எது கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உபவாசம் நீ நான் உட்காந்து பேச வேண்டியங்க, உனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணும், அதுக்கு அதை ரெடி பண்ணிட்டாங்களா, இதுக்கு இது ரெடி ஆகிடுச்சா, இந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னோட யோசனைலாம் அங்கே இருக்கும். உனக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாதுன்னா முந்தின நாளே செப்பு கொடுத்துருந்தாங்க. எனக்கே செஞ்சு ஒரு சொல்லுங்க, எனக்கே செஞ்சு உங்களுக்கு சரி சாதாரண விஷயம், லேசான காரியம் இல்லை. ஊழியம் வந்துதான் ஊழியம் நானே அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஊழியம் அவருக்கு தான், வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், ஊழியக்காரன் வேலைக்காரன் தான். உண்மையில வந்தோம். நீங்கள் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. அவங்க ராஜ் அவரோட ஒய்ஃப், அவங்க எல்லாருக்கும் மோர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த ஊழியத்தில் அவங்க தான் அவங்க மேலே போஸ்டரில் போட்டு வச்சுருக்கு பாருங்க. ஒருத்தன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் எல்லாருக்கும் வேலைக்காரன் தான் வேலை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் காட் தான். ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிச்சமா இருக்கும். ஆண்டவர் எல்லா விதத்தையும் மேலே கொண்டு வரதா இருக்கும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 6ஆம் அதிகாரத்துலேருந்து யாத்திராங்க 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு, 13ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்க வச்சுங்க, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சார். அங்கே வண்டை விட்டார், மீனை காலி பண்ணார். நல்லா கவனிங்க, மீனை அவர் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு நாக்க வர வச்சிருக்கிறார். மோசே செய்த அதே அற்புதத்தை மந்திரவாதியும் செஞ்சாங்க. கோலம் போட்டால் மாம்பா மருந்து கோலம் பிடிச்சா அது வந்து கோலா நின்று இப்படி ஒவ்வொரு காரியமும் நடக்குது. அதே மோசையை கொண்டு என்ன பண்ணாரு, எல்லாம் மீன்லாம் செத்து போகிறதுக்கு நாத்தடி விட்டார். இவன் மடப்பசங்க மந்திரவாதிங்க, அவனுக்கு என்னமோ அவங்களும் அதே மீனை சாகடிக்கிறாங்க. நல்லா காரணம் கூட்டாட்டம் பிடிக்க வச்சுருவாரு. உங்களுக்கு எதிராக ஒருத்த ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவன் கூட்டாட்டம் பிடிச்சு அவனுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம ஆக்கிடுவாரு. அதுதான் கர்த்தருடைய ஞானம். அந்த தேவ ஞானம் ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்யும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வதை பார்க்க முடியும். அவர் ஆச்சரித்து உண்டு பண்ணுங்க, அற்புதங்களை செய்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிறார். என் பையன் வந்து லண்டன்ல இருக்கான். அவனுக்கு 22ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி கல்யாண நிச்சயம் பண்ணினான். அவன் ஜூலை மாதம் கடைசியாக ஜூலை மாதத்தில் அவன் 28ஆம் தேதி கிளம்பிங்க வர்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டான். அதே ஜூலை மாதம் 18ஆம் தேதி அவனுக்கு ஒரு ஜுரம் வந்தது. அந்த காலத்தில் என்ன ஜுரம் எல்லாருக்குமே இந்த ஜுரத்தினால அவனால் எதுவுமே செய்ய முடியல, கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, அப்படிப்பட்ட நிலைமை. ஃபோன் பண்ணான், டேடி நிலைமை எப்படி இருக்கு, நான் எப்படி கல்யாணத்துக்கு வர போகிறேன்னு தெரியல. கவலைப்படாடா, ஆன்லைன் டேட்டு கொடுத்து கண்டிப்பாக நடத்துவாங்க சொல்லியாச்சு. இது முடிஞ்சோன்னா அவன் அதுலேருந்து கல் பண்ணிட்டே வரான். 22ஆம் தேதி வரைக்கும் அந்த ஜுரம் சுத்தமாக ஒன்றுமே ஆகுது. நான் சொன்னே, முதல்ல அவன் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் போய் அங்கே இருந்தான், அவன் வீட்டில் இருந்தான். நீ கரெக்டாக அன்றைக்கி 28ஆம் தேதி அங்கேருந்து வந்தால் போதும். நீ வந்து எதுவும் ட்ரெஸ்ஸு ஒன்றும் கொட்டி கொடுக்க எங்கே எடுத்துனாலும் வேண்டாம், நேராக போட்ட ட்ரெஸ்ஸோடு ஏறி ஃப்ளைட்டில் எல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம்டான்னு சொன்னான். சரி, அதே போல் அவன் அங்கே 27ஆம் தேதி வரைக்கும் சுத்தமாக ஜுரம் நிற்கவே இல்லை. டாடி என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நம்ம இந்த கல்யாணத்தை டேட்டு பிடிச்சி கொடுத்துறோம் ஆண்டவன், அவர் அருமையாக நடத்தி முடிப்பார். எதை பற்றி நீ கவலைப்படாது. ஆண்டவரை முடி படித்தவங்க ஆண்டவரை பையன் என்ன சொல்கிறான், அவங்க என்ன வார்த்தை கொடுக்கணும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறோம், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட விலக மாட்டார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தை வந்து போகிறோம். எனக்கு எப்படி இருக்கு, நான் ஒரு மனுஷன் மாதிரி தெரியல, 10 மனுஷன் மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். காண்டாம் மிருகத்துக்கு ஒப்பான பிறகு நான் சொன்னேன், ஓடா ஆண்ட வார்த்தை கொடுத்தாரு, வச்சுக்கலாம். ஆண்ட வார்த்தை கொடுத்தார், சாதாரணமானவர்களா. அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டையும் கொடுத்தாரு. ஆண்ட சொன்னப்பா,
நாங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த மலை இந்த மலை எந்தெந்த மலையெல்லாம் போய் பார்த்தோம். எங்கேயும் இது எங்களுக்கு எதுவுமே தென்படல. ஆனால் நீங்கள் என்னை தேடி நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க. நீங்கள் தான் புது வாழ்வு தந்தீங்க. நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க. நீங்கள் தான் புது வாழ்வு தந்தீங்க. நீங்கள் தான் என் உயர்விலே. நீங்கள் தான் என் குறைவிலே. நீங்கள் தான் என் நிறைவிலே. நீங்கள் தான் என் குறைவிலே. நீங்கள் தான் என்னை நடத்தினீங்க. நீங்கள் தான் என்னை நடத்தினீங்க. நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க. நீங்கள் தான் வாழ்வு தந்தீங்க. இந்த பாட்டு அப்பதான் ஆண்டவர் கொடுத்தாரு. பாட்டு அப்படியே எழுதிக்கலாம். கரெக்டாக கவனிங்க. 28ஆம் தேதி அவன் ஃப்ளைட் ஏறணும். ஃப்ளைட்டில் ஏறதுக்கு அவனால் முடியல. அப்படியே தள்ளாடி கிளாடி வந்துட்டான். 4 மணிக்கு ஃப்ளைட்டு. அவன் கரெக்டாக 12 மணிக்கு அங்கே போயிட்டான். 12 மணிக்கு போயிட்டு அவன் சொன்னான், டாடி நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னான். என்னடா அப்படி சொல்லு, என்னடா ஆச்சு? 3 கிலோமீட்டர் கீழே நிற்குது. இதை நான் என்ன போர்டிங் பாஸ் போட்டு என்னைக்கு நான் ஏறி வர்றது? சான்ஸே இல்லை டாடி. நீ ஏன்டா குழப்பற? வார்த்தையை கொடுத்த உண்மை இல்லை. டேட்டை கொடுத்த மாற்றவே மாட்டார். நம்ம தான் மாற்றிப்போம். மனுஷன் தான் எல்லாத்தையும் மாற்றிக்குவோம். அவர் மாற்ற மாட்டார். கவலைப்படாது. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரடா. கல்யாணம் நல்லா அவமானம் நடத்தி விட்டுருவார். என்னடா இப்படி எப்படி நடந்துகிட்டே இருந்தாரு? எல்லாரும் பார்த்து அவமானம் ஆகிடுங்க. இப்படியே இருக்கு. நான் சொல்ல கவலைப்படாது. என்னோட இருக்கிற பெரிய, நம்மோட இருக்கிற பெரிய, எல்லாவற்றையும் நடத்துகிறது. வளர முடியாது ஒன்றுமே. ரைட், இப்படியே நடத்து. அது கரெக்டாக 12 மணிக்கு போயிட்டேன். 1:30 மணிக்கு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணான். டாடி திருப்பி நல்லா கன்ஃபார்ம் ஆகுது. 4 மணிக்கு ஃப்ளைட்டு. உள்ள இப்படியும் போகாது அப்படியும் போகாது. நீ என்னடா ஃப்ளைட் டைம் மாற்றிடுவார் ஆண்டவன். அவன் சொல்கிறான், அந்த கண்ட்ரியில் அந்த மாதிரி கதையே கிடையாது. இந்த லண்டனில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வரானா கூட 4:30 முன்னே இந்த பக்கம் நகராது. கரெக்டாக 4:30 தாண்டிக்கும். ஆண்ட எல்லாத்தையும் பார்த்து பாரு. ஏன்டா குழப்பம்? நீங்கள் இருந்தா தடைகள் உடையுமே. நீங்கள் இருந்தா வழிகள் திறந்திடுமே. நீங்கள் இருந்தா தடைகள் உடையுமே. நீங்கள் இருந்தா வழிகள் திறந்திடுமே. நீங்கள் இருந்தா எல்லாம் செய்திடுமே. நல்ல ஆண்டவர் உங்களோட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்ற. நான் சொன்னேன், கவலைப்படாத, டைம் பைபிள் சொந்தவன் டைம் ஆகும். நல்லா கவனம். இது வரைக்கும் அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரியில இல்லாத ஒரு காரியம். ஏன்டா அவ்வளோ கீழ் நிற்குதுன்னு சொல்றேன்? டாடி மொத்தம் 7 கவுண்டர் இருக்கும். அன்னைக்கு 6 கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். ஒரே கவுண்டர் மட்டும் ஒர்க் ஆகுது. அதனால தான் கவலைப்பட ஆண்டவர் மாற்றுவாங்க. இது வரைக்கும் அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரியில் இல்லாத ஒரு காரியம். அன்றைக்கு மாத்திரம் 4 மணிக்கு கிளம்புற ஃப்ளைட்டு 6:45 தான் கிளம்புச்சு. சொல்றாங்க, அந்த கண்ட்ரியில் சரித்திரமே கிடையாது. அவன் எந்த சூழ்நிலை யாருக்காகவும் நேரத்தை மாற்ற மாட்டான். நமக்காக மாற்ற வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. சகலத்தையும் செய்வார். எல்லாத்தையும் மாற்ற வரலாம். அழகாக தான். கரெக்டாக 12ஆம் தேதி கல்யாணம். இல்லைன்னா இதில் எந்த போட்டு பாருங்க. 10ஆம் தேதி டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறான். பெரிய புயல் வரும், பெரிய மழை வரும், வரைக்கும் இல்லாத கனமழையை நீங்கள் பார்ப்பீங்க. சமைத்து ஃபோன் பண்ணார். ஐயா இப்படி சொல்கிறாரு. அவர் 40 வருஷம் மிஷினரியாக இருக்கார் நாட்டில். அவர் சொன்னார், ஐயா இப்படி இருக்க ஆண்டவர் நம்மளோட பெரிய கவலைப்படாது. எல்லாம் நடக்கும். பெரிய புயல் வரும். அன்னைக்கு ஒரு சொட்டு ட்ராப் கூடாது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாறினார். எல்லாமே மாறிச்சு.
இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, அங்கே வந்த ஒரு பாஸ்டர் வந்து என்ன கேட்டேன், யோ கல்யாணமாக நடத்துருக்க நீ அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு தூய்மையாக இருக்குதுங்க, எல்லாம் இதில் எதாவது வர வச்சுட்டாங்களா? ஏன்னா அன்றைக்கி எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்க ஒரே கண்டிஷன்னா, யார் எவ்வளோ கேட்டாலும் பொண்ணு, என்ன கேட்டாலும் பொண்ணு, அதுதான் கண்டிஷன். எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு, எல்லாமே சாப்பிடும். அப்படி இருக்குது எப்படி கேட்கலாம் கேள்வி, என்ன பாஸ்டர் என்னாச்சு? யோ ஓயா நீ கல்யாணத்தில் மாநாடு நடத்துனியான்ற அதை நிலைமையை மாற்றுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். மோசோட வாழ்க்கை ஏதாச்சும் சூழ்நிலை மாறிச்சு, எல்லா காரியங்களும் மாறிச்சு, எல்லாம் அவங்க ரெண்டு பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சார். நல்லா காமிக்கிறார். ஒரே வசனத்தை மாத்திரம் சொல்லும். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேதம் சொல்லுது, அவன் பார்வன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, நீ ஆராதனைக்கு ஜனங்களெல்லாம் அழிச்சு கொண்டு போப்பா. வாசிங்க. ஓட்டி கொண்டு போங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எதில் இருக்க முட்டி போடுவான், எதில் இருக்க முட்டி போடுவான், கவர்மெண்ட் சொல்லுவான். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். எல்லா நிலைமையும் மாறும், எல்லா சூழ்நிலையும் மாறும். அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். போனா சிவந்த சமுத்திரத்தை 2ஆ கலக்கிறாரு, நேராக ஜனங்கள் அனுப்புறாரு. கர்த்தர் நல்லது, நன்மையானதை தருகிறார். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து சாதாரணமானவர், அசாதாரணமானவர். நல்ல காரியம் நினைச்சது அவர் கூப்பிட்டார வந்தோம். இன்றைக்கு ஆண்டவங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா, அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும், நமக்குள்ள நடத்துறதுக்கு, நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய அநேக பார்த்து ஆச்சரியப்படும். தேவன் நம்மோட கூட உறுதிப்படுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏச 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுது. வாசிங்க. 54:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு வார்த்தையும் அடங்கியிருக்காரு. உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், நீ சுத்தப்படுத்துவாய். என்ன சொல்லியிருக்க அந்த வசனம்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஃப்ரீடம். அன்றைக்கு யோசுவாவை நடத்தினாரே, தேவன் நம்மை நடத்த வல்லவர். அன்றைக்கு யோசுவாவோட இருந்தாரு, இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறாரு. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், சகலத்தையும் மாற்றுகிறார், வல்லமையுடைய தேவன். அதே 65ஆம் அதிகாரத்தில் ஏசாயால கடைசி வசனத்துக்கு முன்னால் வசனம் எடுத்து வாசிக்க யாராவது. ஏசாயா 65ஆம் அதிகாரம். எப்படி எப்படி எல்லாம் சவுண்டா படிங்க. அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பாங்க. யாரு தெரியுங்களா? நமக்குரிய சொல்லுங்க. வாசிங்க. அடுத்தது, அவங்க பேசும்போது அவர் கேட்பார். அவன் பேசும்போது கேட்பார். கேட்கிறவர் மாத்திரம் இல்லை, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறார். ஆறுதலை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரம் இல்லை, அநேகருக்கு முன்பாக தேவன் நம்மை ஆச்சரியமா நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த நிமிஷத்தை உங்க ஊழத்துல தேவன் பெரிய காரியங்கள் செய்ய. நீங்க இது இப்பெல்லாம் போய் இயேசு நல்லா சொன்னா எனக்கு தெரியும் போயிட்டே இருப்பாங்க. யோ இயேசு நல்லவரையா, உங்க நிலைமை மாறியான்னு சொல்லுங்க, மாறும். யாருக்கு அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆண்டவர் செய்யுங்கப்பா, செய்யலாம். நான் மூணு ஊழியத்துக்கு வந்து எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு பையன் மாட்டேன் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், நான் வெளில கவர்மெண்ட் ஊழியத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடும். அவ்வளோதான். வெளியத்துக்கு போவேன், ஆண்டவர் டைரக்ஷன் காமிப்பார். அந்த டைரக்ஷன் கூட அங்கே இருக்க பாஸ் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்கிட்டு அவருக்கு முன்னால் சொல்லிட்டு நான் போகலான்ட்டு. யாருமே தெரியாது, எந்த ஊர்லேயே தெரியாது, எந்த பாஸ்டே தெரியாது, கருப்பா சோகம் ஒன்றுமே தெரியாது. நேராக அனுப்புவார் ஆண்டவர். அனுப்பிச்சு அங்கே ஒருத்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாத்தையும் மாற்றுகிறார். கடன் பிரச்சனை 25 கோடி ஒருத்தருக்கு கடன், எனக்கு 85 லட்சம் இருந்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு கடன் கொடுக்குறவங்க தான் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. ஆனால் இது நல்லா கவனிங்க,
நமக்கு வருகிற ஒரு காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுமா, அதில் ஒன்று அதிகமாக பயன்படுத்துவோம். அன்னைக்கு நான் இப்படி நின்று பேசினா என் மனைவி இப்படி நின்று பேசுவான். சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதோட தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் அதிகமாக முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நல்லா கவனிங்க, 88 லட்சம் ரூபாய் ஏன் கடந்து என்ன விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்லை, ஒரு 25 கோடி ரூபாய் கடற்காரவட்ட வந்தான். ஜெபம் பண்ணா அவன் கடனை தேவை நினைக்கிறார் 3 மாச காலத்தில். நல்லா கவனிங்க, சொல்லி போன டைம் இல்லை. அதனால இவ்வளோ பெரிய பெரிய காரணம் என்னை கொண்டே செய்கிறாருன்னா நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்தில் எல்லா விதத்திலையும் மோசமாக இருந்த வாழ்க்கை, கிரிமினல் வாழ்க்கை, தேவையில்லாத காரியங்களை செஞ்ச என்னை கொண்டு ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா? நான் உங்களை கொண்டு இன்னும் செய்வார், இன்னும் செய்வார். ஆனால் நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எதுக்காக? அவன் பெரியமானவனாக இருந்தான், மோசைக்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்தான். அடுத்த கோஷ்டிக்கு அவனை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து இன்னைக்கு சொல்றார், நான் அவனோடு இருந்ததை போல உன்னோட கூட. அவனை கொண்டு செஞ்ச காரியத்தை இன்னும் அதிகமாக செஞ்சார். அவன் நெல்லுதான் நிற்கிறது, மரணம் மறையுது, சந்திரன் சூரியனுக்கு கட்டளை கொடுத்தாங்க, சாதாரணமான எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாழ்க்கையும் வேணும் பெரிய காரியங்கள் செய்யலாம். 45:11 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் சொல்ல, என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். யாருக்கு? அவனுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணுமா? அப்ப நம்ம எந்த ஸ்டாண்ட் வச்சிருக்காரு? எல்லாத்தோட பெரிய ஸ்டாண்ட் வச்சிருக்க, எல்லாத்தோட உயர்வான இடத்துல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பெரிய. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்றது, என்னுடைய ஊழியக்காரன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், அதை பார்க்கிறோம். ஆனால் எவ்வளோ அருமையான ஆண்டவர் கூட இருப்பார். சாதாரணமான இல்லை, நம்மை நடத்துவார், அதிசயமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். பார்க்கலாம் எல்லா விதத்திலும் அவன் பார்க்கணும். எப்படாது நடந்துச்சுன்னு நான் யோசிக்கணும். கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை, அற்புதங்களை கொண்டு வருகிற வார்த்தை. அன்றைக்கு யோசுவா கொடுத்த அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்த காரியங்கள், நான் சொன்னது எல்லாமே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் திருப்பி ரிமெம்பரன்ஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் மோசையை கொண்டு இதெல்லாம் செஞ்சார், நான் படிச்சிருக்கிறேன்னு இருக்கலாம், திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. இதில் வெளியிலேருந்து எப்படி வந்து பேச முடியாது, இதில் இருக்கிறதான் பேச முடியும். இதுதான் நமக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்த ஒரு சாதாரணமானவங்க, அனைத்து ஒரு உண்மையில் அவர் எல்லாருக்கும் எல்லாமா நடத்துகிறார். 5:24 சொல்லுது, அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். நம்ம எதுக்காக கொண்டு வந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அவரால் முடியாத ஒன்றுமே தேவஜன்கள் இன்றைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா அன்றைக்கு அந்த மோசையோட குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாரு. மோசை இதோ அடியேன்னு சொன்னான், அன்றவரை நான் ஏமாத்தலான்னு சொன்னேன். அதனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் தாழ்மைப்படுத்த, உலகத்தில் இருக்கிறவங்க தாழ்மைப்படுத்த அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம ராஜாக்கள் அவ்வளோ நமக்கு முன்னால் வந்து முட்டி போடணும், அந்தளவுக்கு ஸ்டேட்டஸை நம்ம வச்சிருக்கிறார். ஏன்னா உலகத்தில் நீங்கள் கீழ்படிந்து போன அவசியம் இல்லை, கர்த்தருக்குள் நீங்கள் தாழ்மைப்படுங்க. தன்னை தாழ்த்துக்கிறவன் எல்லா விதத்திலும் ஆண்டவர் நல்ல ஐப்பொசிஷன் வச்சு நம்ம அழகு பார்க்க விரும்புகிறார். அவர் அப்படியே செய்வார். இதனால் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். யோசுவா கொடுத்த அதே வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கிறார். மோசையோடு இருந்தது போல நம்மளோடையும் கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் அன்றைக்கு மோசையோடு இருந்த தேவன் நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்தினார். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஏந்திரிக்கலாம் ஒரு நிமிஷம். கர்த்தருடைய கருத்தில் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனுடைய கருத்தில் இன்றைக்கு நம்மளை கொண்டு வந்ததுக்கான முகாந்திரம் எல்லாத்தையும் நிறைவேற்றும்படியா இன்னைக்கு அவர் கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் உண்டு. இன்றைக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அழைத்து கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் உண்டு. அநேக காரியங்களை சொல்ல முடியும் வாழ்க்கையில். மோசையோடு இருந்து செஞ்ச காரியங்களை விட இன்னும் அநேகமான காரியங்களை ஆண்டவர் என்னை கொண்டும் செஞ்சிருக்கிறார், உங்களை கொண்டும் செய்வார். அதுக்கு ஆதாரமாக அந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னைக்கு மோசையோடு இருந்து நம்மோடு எல்லாரும்
கொடுத்து இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய ஒவ்வொருத்தருமே அவருடைய கரம் இறங்க வேண்டும். ஒவ்வொருத்தர் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்ற முடியும். மக்கள் நிறைய நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் அநேகருக்கு ஆச்சரியமா. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்ல, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னோட இருக்கிறவன்னா இருக்கு நடக்க மாட்டாங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற மத்திய 5:16-15 எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. மலையின் மேல இருக்கிற பட்டம் மறைஞ்சே இருக்காது. விளக்கை கொளுத்தி வைக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கும். தேவைகள் யாவும் எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலே வரிகளை உணர்ந்தவர்களால் ஆண்டவனோடு உண்மை நடத்தும்படியே என் தேவைகள் யாவும் அன்னை காணும் என் தேவைகள் யாவும் வேதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் வேதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆண்டவரே, அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொல்லுங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னோடு கூட இந்த ஜனங்கள் எல்லாம் மறந்து கொள்ளும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீர்கள். அதே வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க இருக்கிற எங்களோட குடும்பத்தோட, எங்க சுற்றத்தாரோட, எங்க சபை விசுவாசிகளோட, ஆண்டவரே, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லாத்தையும் வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆச்சரியங்களை உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தை எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீ திட்டம் தீர்மானமா பேசின காரியம் ஆண்டவரே, இவங்களை கொண்டு நீ செய்ய போற மகிமையான காரியங்கள் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ பொருட்படுத்ததுக்காக நன்றி.
நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்பு கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல செய்தியை தந்தார். நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய செய்தியை தந்தார். ஆவிக்குரிய செய்தியை தந்தார். சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் தந்தார். எல்லா மகிமையும் அவருக்கு. நல்ல தாசனை தேவன் தெரிந்து கொண்டு நான் நம்முடைய மத்தியிலே தேவன் சிறப்பு செய்தியாளராய் கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.